பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன் தான் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள தகவல்கள் இன்னும் எங்கள் பார்வைக்கு வரவில்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் 10 ஆண்டுகளாக தேர்தல் அறிக்கை இல்லாமல் அவர்கள் சொன்ன எதை அவர்கள் செய்திருக்கிறார்கள், இதை செய்வதற்கு என்கிற எண்ணம் தான் மக்கள் மனதிலே தோன்றும். பல திட்டங்களை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் ஏற்கனவே சொன்ன திட்டத்திற்கு கூடுதலாக நிதி வழங்கி இருப்பதாக சொல்லியிருப்பார்கள். இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கியிருப்பார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்பதை கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி வழங்கிய வாக்குறுதிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். 15 லட்சம் ரூபாய் தொடங்கி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலையில் எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் வாக்குறுதி சொல்வதே நிறைவேற்றாமல் இருப்பதற்காகத்தான். அந்த அளவிலே அது இருக்கிறது. இதில் முக்கியமாக எனக்கு இதில் வந்த தகவலின்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது ஜனநாயகத்துக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், மாநிலங்களுக்கென்று தனியாக உரிமைகள் இருக்கின்றன. மாநிலங்களுக்கென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அதிகாரங்கள் தனியாக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இந்தியா என்பது பல மொழி பேசுகிற, பல இனங்கள் வாழுகிற, பல சித்தாந்தங்களை கொண்ட ஒரு நாடு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாடு என்பது பாஜகவை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட இயக்கங்கள் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். ஒரு தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலே உள்ள ஆட்சியை அவர்கள் கலைத்து விட்டார்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு செயல்படுத்தும். இன்றைக்கு காஷ்மீரிலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. காஷ்மீர் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அங்கே இவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் மூலமாக. இது காஷ்மீர் மக்களின் உரிமைகளுக்கு விரோதமான செயல். இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது தங்களை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களில் கூட தங்களுடைய கொள்கைகளை அழுந்த பின்பற்ற செய்கின்ற ஒரு செயல். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது, ஜனநாயகத்துக்கும் எதிரானது, மாநிலங்களிலே வாழ்கிற மக்களின் உரிமைகளுக்கும் எதிரானது. அதை அவர்கள் வலியுறுத்தி சொல்வதாக நான் அறிந்திருக்கிறேன். மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. அந்த வாக்குறுதிகளை பற்றி நாம் கவலையும் பட வேண்டியதில்லை. ஆனால் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை தகர்க்கிற, இந்தியாவுக்கென்று உள்ள பெருமையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள், வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த பெருமையை குலைக்கும் முயற்சியிலே தொடர்ந்து பாஜக ஈடுபட்டு வருகிறது, பிரச்சாரம் செய்து வருகிறது. ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு கலாச்சாரம், ஒரு கல்வி என்றெல்லாம் சொல்வது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த பெருமையை சிதைக்கின்ற ஒரு முயற்சி. இந்த தேர்தல் அறிக்கையும் அதைத்தான் சொல்லும் என்று நினைக்கிறேன். இது மக்களுடைய பல மொழி பேசுகிற பல மாநில மக்கள், 22 மொழிகள் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பேசப்பட்டு வருகின்றன. இந்தி பேசுகிற மாநிலங்கள் 6 அல்லது 7 இருக்கும். மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்தி மொழி பேசாமல் தங்களுக்கென்று ஒரு தாய்மொழியை பேசுகிற மாநிலங்கள். அந்த மாநிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது. வந்தால் அது இந்திய மக்களின் உரிமையை கெடுக்கிற ஒரு செயலாகும். அதை பாஜக செய்யும் என்ற கருத்தில் பாஜக இந்த முறை தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றாலும் மக்கள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையும் புரிந்து கொண்டு யாரேனும் இருவர் பாஜகவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இந்த தேர்தல் அறிக்கை அதை செய்ய விடாமல் தடுக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழுக்கு இங்கேயே பணம் தர மாட்டேங்கிறாங்களே. சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கில் கொடுக்கிறார்கள், தமிழுக்கு 74 கோடி கொடுக்கிறார்கள், சமஸ்கிருதத்துக்கு 800 1000 கோடி கொடுத்திருக்கிறார்களே. முதலில் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அவங்க கொள்கைன்னு நினச்சிடக்கூடாது.
அப்படின்னு ஒரு 15 லட்சமே வரல. ஏங்க 130 கோடி பேரை வந்து 15 லட்சாதிபதி ஆக்கணும்னு சொன்னாங்களே, என்னாச்சு? இப்போ அது குறைஞ்சி 3 கோடிக்கு வந்து இறங்கிடுச்சா? இப்போ மிச்சம் 127 கோடி பேரை ஏமாற்ற போகிறார்களா? தெரியல எனக்கு. இன்னொரு வாக்குறுதி ராமர் திருவிழாக்கள் உலகம் முழுவதும் நடத்தப்படும்னு சொல்றாங்க. நடத்தட்டும், அது அவங்க உரிமை. நாங்கள் ஒன்றும் ராமருக்கு எதிரி இல்லை. நாங்கள் சொல்கிறது ராமர் இருக்கிற கடவுள் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளது போல் இங்கே சிவன் மீது இங்கே தமிழர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் கொடுத்திருக்க உரிமை. பிரிவு 25 அடிப்படை உரிமைகளிலே எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு, எந்த கடவுளையும் வணங்குவதற்கு அந்த உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அந்தந்த மக்கள் அந்தந்த உரிமையை பயன்படுத்தி தங்களுக்கு விரும்பிய கடவுளை அவர்கள் வழங்கலாம். அதை தடுக்க முடியாது. ஆனால் இவர்கள் தடுக்கிறார்கள். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்த பார்க்கிறார்கள். காரணம், அது என்ன சொல்கிறது என்றால், மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமை என்று சொல்லிவிட்டு மதங்களின் பட்டியலையும் அதில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். கடவுள் என்பது தனி மனிதனுடைய விருப்பம். அதை தடுப்பதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது. இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு, ஆனால் ராமருக்கு மட்டும் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள், சிவனுக்கு செய்ய மாட்டார்களா? சிவன் கடவுள் இல்லையா என்கிற கேள்வியை தமிழர்கள் கேட்பார்கள் அல்லவா? ராமருக்கு தாராளமாக செய்யட்டும், அதில் நமக்கு ஒன்றும் தடை இல்லை. ஆனால் கடந்த தேர்தல்களை காட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து ரொம்ப குறைவான ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எப்பவுமே அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தேர்தலுக்கு அப்படி கூட இல்லை. அது எப்படி பார்க்கணும்? அதை சொன்னதெல்லாம் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வியை நீங்கள் சொன்னதை செய்தீர்களாங்கிறது தானே. பாஜக மீது வைக்கப்படுகிற புகாரை அனைத்து எதிர்க்கட்சிகளும், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளும், நீங்கள் சொன்னதை செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது இதை சொன்னால் மறுபடியும் இந்த கேள்வி தொடருமே என்ற அச்சத்தால் கூட அவர்கள் குறைவான வாக்குறுதிகளை அளித்திருக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.